சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் முத்து இருந்துட்டு ஊருக்கு போன இடத்துல தான் மீனா எதையோ பார்த்து பயந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கு வராங்க. அப்பா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இந்த பக்கம் ரோகிணி இந்த பக்கம் மீனான்னு சொல்லி ரெண்டு பேருமே பயந்து போயிருக்காங்க. ஆமாப்பா மீனா எதனால் இப்படி குழப்பத்தோடு இருக்கா அப்படின்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. ஏன் மீனா நீ மறைச்சு வச்சிருந்தா எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? உன் கூட நான் வாழ்கிற மீனா உன்னை பற்றி நான் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரியா? நீ இனிமேல் எதையும் மறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து இருந்துட்டு ஊருக்கு போனாங்கல்லப்பா, ஊரில் தான் மீனா எதையோ ஒன்று பார்த்துருக்கணும். அதை நம்ம கிட்ட சொல்ல முடியாமல் மீனா மனசுக்குள்ளே போட்டு குழம்பிட்டு இருக்கணும். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக மீனா நார்மல் ஆகிடுவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு சைக்காலஜி டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனால் அவங்க மீனாவுக்கு ஒரு டோஸ் கொடுப்பாங்க. அந்த டோஸை மீனா ஏற்றுக்கிட்டாக்க அவங்க மனசில் ஏதாவது ஒரு உண்மையை மறைச்சி வச்சுருந்தா கண்டிப்பாக அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ரோகிணியெல்லாம் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. ஸ்ருதி சொன்ன மாதிரி மீனாவை கூட்டிகிட்டு போய் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா ரோகிணியோட நிலைமை என்ன ஆக போகுதுன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.